ஸோ எதுக்கு எடுத்தாலும் வந்து த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு போட்டால் சாம் சிஎஸ்ங்கிற பேர் வந்துடும். இப்போ அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? யங் மியூசிக் டைரக்டர் தான் சொல்றாங்க. அதுக்காக நம்ம யங்கே இல்லை. ஓகே, இப்போ யங் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது எப்படி நான் அதை வந்து நம்மளை சின்ன பையன் சொல்லிட்டாங்கிறத நான் எடுத்துக்கலையோ, அதே மாதிரி இப்போ நீங்க அண்டர்ரேட்டட்னு சொல்லும்போது அதையும் எடுத்துக்கிறது இல்லை. நான் வந்து அதான் சொல்றேன்ல, நம்ம ரேஸ்ல இல்லை. அது எதுக்குன்னா அது தேவையில்லாததுன்னு தோணுது. நான் ஜெனியூனா சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால திடீர்னு எல்லாரும் பேசும்போது ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு கம்பேர் பண்றாங்க, நம்ம அதுக்குள்ள போய் லைட்டா பார்க்க தான் செஞ்சேன். நான் சும்மா எட்டி பார்க்கறது, எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு அதுவே நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஆகுதுன்னா என்ன சம்மந்தமே இல்லையே, நமக்கு அவங்களுக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு படத்தை போட்டுட்டு இருக்கோம், அது நல்லா இருக்கா, அது பாட்டு ஹிட் ஆகுது, அப்படிதான் பார்த்துட்டு இருக்குமே தவிர நம்ம எதுக்கு இன்னொருத்தர் கூட நம்மளை கம்பேர் பண்ணல. அப்பயே மக்கள் கம்பேர் பண்றாங்க. ஓகே, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இங்க எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குங்க, எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க, எல்லாமே சூப்பரா பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ரேஸ்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல வரணும் இல்லை வந்து அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா, வரலன்னா நான் அடுத்து எந்த படமும் பண்ண மாட்டேங்க. எல்லாமே எனக்கு டவுன் ஆயிரும். ஸோ நமக்கு வந்ததை நம்ம நல்லா பண்றோம், நம்ம ரொம்ப ஜெனியூனா பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா பண்றோம். அது எனக்கு திருப்தியா இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் இந்த ப்ராசஸை. வேலையா பண்ணல, ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கு பண்றது, ஜாலியா இருக்கு ஒரு பாட்டு பண்றதும். அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த படத்துல இருக்கிற பிரச்சனைகள். டேரக்டர் பிடிக்கலன்னு சொன்ன உடனே அவருக்கு அடுத்து ஒரு டியூன் கொடுக்கறது, அந்த டியூன் அவருக்கு பிடிக்க வைக்கிறது, அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ்ல நீங்க இங்க ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் கிடைக்குது. ஒரு மனுஷனை ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, அதுவும் ஒரு டைரக்டர் கோவமா இருப்பாரு, ஒரு டைரக்டர் எதுவுமே பேச மாட்டாரு, ஒரு டைரக்டருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது. இவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ற இந்த ப்ராசஸை நீங்க ரசிச்சு பண்ணீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு இருப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு நீங்க மனுஷனை படிக்கிறது இருக்குல்ல, நீங்க அது பயங்கரமான ஒரு ஃபீலிங். அது ஓகே, அந்த மாதிரி அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே,